தென் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு இந்தியாவோட பல்வேறு பகுதியிலிருந்தும் மக்கள் ஆன்மீக பயணமாக வராங்க. பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளும் வந்து போறாங்க. அவங்க எளிதா வந்து போறதுக்கு ஏதுவா மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமா அறிவிக்கணும்னு நாங்க ஏற்கனவே வச்ச கோரிக்கையை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டுகிறேன். மலேசியா மற்றும் ஜப்பான் நாடுகளோட தமிழ்நாடு பண்பாட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகள் கொண்டிருக்கு. அதை கருத்திலே கொண்டு சென்னை பினாங்கு, சென்னை டோக்கியா இடையே நேரடி விமான சேவையை முன்னுரிமை அடிப்படையில் தொடங்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கு பங்கு பகிர்வு மாதிரி அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால நகாய் செயல்படுத்தப்பட்டு வர பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். சமீப காலமா இருவழிச்சாலையா மேம்படுத்துகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுறதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அடுத்து திருச்சி மாவட்டத்தோட MSME நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிக்கிட்டு வந்தாங்க. தற்போது பெல் நிறுவனத்திடமிருந்து இவங்களுக்கு கேட்பானை ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் மிகவும் குறைஞ்சிடுச்சு. இதனால் இந்த பகுதியில் செயல்பட்டு வர MSME நிறுவனங்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. எனவே பெல் நிறுவனம் மீண்டும் அதிகப்படியான கேட்பானைகளை இவங்களுக்கு வழங்க ஆவணம் செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான், கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமா அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று எண்ண வேண்டாம். பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி, மருத்துவம், அவசிய தேவைகள், உதவிகள் ஆகியவற்றை செஞ்சுத்தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன். I conclude my speech by thanking our Honorable Prime Minister for gracing this occasion and inaugurating various schemes for Tamil Nadu and laying foundation for new schemes. நன்றி, வணக்கம்.